Hello viewers, நீங்க பார்க்க போறது One Piece episode 1133 part 2. ஓபன் பண்ணா நம்ம குமாவை தான் காட்டுறாங்க. பய பாத்தீங்கன்னா கடல்ல சும்மா கடுப்புல நின்னுட்டு இருக்கான். ஐ மீன் கப்பல்ல தான். என்னன்னா இவன் அந்த கிங் பெக்கோரி இருக்கான்ல, அவனை அடிச்சு துவத்தி துண்டக்கானும் துணிய காணும்னு ஓட விட்டுருக்கான். பட் இருந்துமே வேர்ல்டு கவர்மெண்டோட சப்போர்ட்ல நேவி ஆளுகளை கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். இவ்வளவு அடிச்சும் எவ்வளவு திமிர் இருந்தா நீ ஆளுகளோட வருவ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. நம்மளோட கப்பல் பாத்தீங்கன்னா தமாக்குன்னு இருக்கும். வர்ற 3 நேவி கப்பலும் அண்டா சைஸுக்கு இருக்கும். நம்மால பார்த்த உடனே அவன் தான் இவன் தான் அவன், இவனை விடாதீக போட்டு தள்ளுக, இவன் தான் சோர்பத் கிங்டம் என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டான். அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். நான் தான் இந்த கண்ட்ரியோட கிங்கு, அந்த அரக்கனை கொல்லுங்கன்னு ஆர்டர் போடுவான். உடனே அவனை சுடுறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க, கப்பலுக்கு மேல போயிருவான். அதை பார்த்துட்டே மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவனோட பவர் எடுத்து ஒரே ஷாட்டு 3 கப்பலுமே சல்லியா செதறிடும். யோசிச்சு பாருங்க, கவர்மெண்டோட கப்பல் மேலேயே குமா கைய வச்சுட்டான்னா இனி இதுக்கப்புறம் அவனை நார்மல் சிட்டிசன் சொல்லுவாங்களா? வாய்ப்பே இல்ல. சோ பைரட்னு சொல்லி அன்னைக்கு முத்திர குத்துனானுங்க. அதுவும் அவனோட பவரை பார்த்து பயந்ததனாலேயே பவுண்டி நிறையவே வச்சிட்டானுங்க. சோ இப்படி ஆயிருச்சுன்னா அவனால ஜாலியா சோர்பத் கிங்டம்க்கு வந்துட்டு போக முடியாது. அப்படி வந்தான்னா அந்த கிங்டம்க்கும் ஆபத்து, அவனுக்கும் ஆபத்து, அவன் பொண்ணுக்கும் ஆபத்து. அதனால சோர்பத் கிங்டம்க்கு அவன் வர்றதை கம்மி பண்ணிட்டான். அதனாலேயே போனி அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவான். அப்ப அந்த பாட்டி தான், நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த கண்ட்ரியை காப்பாத்துறதுக்காக தான் உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர் ஒரு ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுவாங்க. அவ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவர் என்னோட டேடி, அவரை மிஸ் பண்றேன், எனக்கு அவரை பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பா. சரி எங்க இருக்கான்னு பார்த்தா அந்த சர்ச்சில் இல்ல, இவள் அந்த கோட்டையில வச்சு இப்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதுல என்னன்னா அவளுமே 10 வயசை தாண்டதுக்கு அப்புறம் நானும் எங்க அப்பா மாதிரி பைரட் ஆயிருவேன்பா. சோ இப்படித்தான் போனியோட நிலைமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமா வந்து உலகம் பூரா சுத்த ஆரம்பிச்சிட்டான். எதுக்குன்னா எப்படியாச்சும் நம்ம ஜுவல்லரி பாணியோட டிசீஸை கியூர் பண்ணணும்னு. சோ அப்படியே ஒவ்வொரு தீவுக்கா போகும்போது ஒரு சில தீவுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. ஆனா நிறைய தீவுல இவனை புடிச்சு கொடுத்தா பவுண்டி நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவனை அட்டாக் பண்ணுவானுங்க. அங்க அவங்க எல்லாத்தையுமே பொழந்துருவான்னு வைங்களேன். இல்ல இன்னொரு மேட்டர் இருக்குது. ஒரு டைம் நம்மளால எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு சொல்லி குமா அட்டாக் பண்ணி ஒவ்வொரு தீவுக்கு ஸ்பிளிட் பண்ணி விட்டான் பாத்தீங்களா? இந்த டைம்ல தான் அந்த தீவுகளுக்கெல்லாம் அவன் போயிருப்பான். எப்படி ஏகப்பட்ட தீவுகளுக்கு லோன்னு நாயை விட கேவலமா அலைஞ்சிருப்பான். எங்கேயும் யாருக்கும் இந்த டிசீஸை பத்தி அவ்வளோக்கா தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் இதை கியூர் பண்ண முடியாது, மருந்தே இல்லங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான் குமாவால தாங்க முடியல. அவன் பொண்ணோட போட்டோ வச்சு கதறி அழுவான், எப்படி நான் அவளை காப்பாத்துவேன்னு. அப்புறம் அன்னைக்கு நைட் அப்படியே நல்லா படு தூங்கிடுவானா. காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய கப்பல் வந்து நின்றுட்டு இருக்கும். யாரோட கப்பல்னு பார்த்தா நம்ம டிராகனு. அங்க இருக்கவங்க எல்லாரும் தான் நம்ம ஆளு கூட ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ஆச்சு. சோ அதனால அவனை கூப்பிட்டு வச்சு ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் டிராகன் மேட்டர் சொல்லுவாரு. இவாங்கோவும் இனசுமாவும் வந்து ஜெயில மாட்டிட்டு இருக்கானுங்களாமா. இப்ப கதை பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னா மெர்ஜ் ஆகுது பாருங்க. இவாங்கோவும் இனசுமாவும் தானே நம்ம லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயில இருந்து காப்பாத்தினாங்க. இந்த டைம்ல தான் அவங்க ஜெயில போய் மாட்டி அதுக்கப்புறம் லூஃபி வந்து அவனை காப்பாத்தி இருப்பாங்க. டிராகன் நம்ம குமாவை கிண்டல் பண்ணுவான். ஆமா கொஞ்ச நாள்லயே கிங்காவும் மாறிட்டான், டைரண்டாவும் ஆயிட்டான், பைரட்டாவும் ஆகிட்டானே கடைசியில. இதுல காமெடி என்னன்னா ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாம் எப்பவும் நியூஸ் பேப்பர்ல ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணி வந்துடுறாங்க. ஈவன் அவங்க பண்ணாட்டியும் கூட. அப்ப பெட்டிங்கிறவ குமா கிட்ட நான் ஈஸ்டர்ன் போர்ஸுக்கு கேப்டன் ஆயிக்கிறேன், உனக்கு ஓகேவான்னு கேப்பா. ஏன்னு கேட்டா ஜின்னி தானே ஈஸ்டர்ன் போர்ஸோட கேப்டனா இருந்தா, இப்போ அவ இல்ல, அதனால அந்த போர்ஸோட கேப்டனா நான் மாறிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேப்பா. ஏன்னா டிராகன் குமா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீ கேப்டன், இல்லன்னா இல்லங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவன் ஓகே என்ன அவளுக்கு சந்தோஷம். டிராகனுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா சாபோ கோலா இன்னும் நிறைய யங் பீப்புள்ஸ் எல்லாம் ரெவல்யூஷனரி ஆர்மியில சேர்ந்து இவங்க ஆர்மி இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. இதை சொன்ன உடனே நம்மளும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்ப என்னன்னா குமாக்கு இவங்க கூட சேர்ந்து உலகம் பூரா சுத்தி போராடணும்னு ஆசைதான். ஆனா இப்ப இருக்க நிலைமையில என்னால முடியாதுங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்பதான் டிராகன் இருந்துட்டு போனியை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு இருந்தேன் பாரா. அவனுக்கு ஷாக்கு, என்ன விஷயமா இருக்கும்னு கேட்பான். வேற ஒண்ணும் இல்ல, டாக்டர் வேகாபங்க் இருக்காருல்ல நேவி சயின்டிஸ்ட், அவர் வந்து அன்னைக்கு நடந்த சம்பவத்துல அந்த லேப்ல இருந்து இன்னொரு புது லேபுக்கு மாறாராமா. சோ இந்த டைமுங்கும் போது அவரை கொஞ்சம் ஈஸியா மீட் பண்ணலாம். அதுக்காக எல்லாம் ஈஸியாலாம் போய் மீட் பண்ணிட முடியாது. அந்த ஆளுக்கு செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குது. அந்த ஆள்கிட்ட போய் ட்ரை பண்ணினா மேபி இந்த டிசீஸை சரி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு உடனே குமாக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த ஆளு கொஞ்சம் கோக்குமாக்கா தான் இருப்பான், நான் நம்பிக்கையான ஆளு, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவனை போய் மீட் பண்ணும் பாரா. இது போதும் தெய்வமே, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பை பை. கண்டிப்பா நம்ம ஜுவல்லரி பாணி சரியானவன திரும்பவும் உங்க கூட நின்று நான் உங்களுக்காக சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்புவான். அதுவும் அவனுக்கு அவ்வளவு ஹாப்பி, நம்ம பொண்ணு பாணியை எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்ட்டு. உடனே நேரா சோர்பத் கிங்டம்க்கு அவளை பார்க்க தான் போவான். அவ பாத்தீங்கன்னா அந்த வயசுலயே சண்டையில பொழந்து கட்டிட்டு இருப்பா. எதுக்குன்னு கேட்டா அவ ஸ்டமினாவை இன்க்ரீஸ் பண்றாளாமா. நாளைக்கு பைரட்டா கடல்ல
சுத்தம் போது ஏகப்பட்ட பேர் பஞ்சாயத்து பண்ண வருவாங்க. அந்த டைம் நான் துவைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா அப்ப வா இப்பவே கிளம்புவோம்பா. அவளுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஏன்னா பிறந்ததுல இருந்தே அந்த 4 செவத்தை தாண்டி அவ வெளியில வந்தது இல்ல. இப்போ உலகத்தை பார்க்க போறான்னு உடனே சந்தோஷமா தானே இருக்கும். சோ அப்படி வேகா பங்க தேடி எக்ஹெட் ஐலாண்டுக்கு போவாங்க. அந்த இடம் பேர் வந்து நேவி சயின்ஸ் குரூப் லெபார்டரி 8. ஃபியூச்சர்ல தான் அது எக்ஹெட் ஐலாண்டா மாறுச்சு. எப்படியோ போய் மீட் பண்ணிட்டான்னு வைங்க. இவன் சைஸா பார்த்த உடனே வேகா பங்க் மிரண்டாரு. எத்தா தண்டி உன்னை கண்டிப்பா நான் வச்சு ரிசர்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டோரை ஓபன் பண்ணிட்டு நம்ம பானி வெளியில வருவா. அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு வச்சு பார்த்த உடனே சொல்லிடுவாரு இது அந்த சஃபயர் ஸ்கேல்ஸ் தானேன்னு. பரவாயில்லையே பரவாம நல்லா பாத்துக்கிட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி பண்ணிடலான்னு கேஷுவலா சொல்லுவானா. அதை கேட்ட உடனே குமாக்கு அப்படியே ஷாக்கு. பல இடத்துக்கு அலைஞ்சு யாருமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது இந்த ஆள் ஈஸியா சொல்லிட்டால உடனே துள்ளி கூச்சிட்டு இருப்பாங்க. பட் எதுவுமே இந்த உலகத்துல ஈஸியா கிடைச்சிடாது பாத்தீங்களா. பில்லு தார தாரையா வரும். ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இது வரைக்கும் மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே யூஸ் பண்ணாத மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுமாமா. அதனால சைபார்க்கை கிரியேட் பண்ற அளவுக்கு நிறைய டைமும் மணியும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் வேகா பங்குக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா நம்மளோட பாடியை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்ததுல அவன் பக்கனீர் பிளட்டை சேர்ந்தவன் அப்பதான் தெரியும். ஐயோ நான் கவர்மெண்ட் சைடாச்சே என்னால இதை சொல்லாம இருக்க முடியாதே பாரு. நான் டிராகன் சைடும்பா. சரி இப்ப ரத்தத்துல என்ன மாற்றம் இருக்க போது எல்லாமே கருப்பு தானே சிவப்பு தானே அப்படின்னு உடனே எனக்கு டீடைலா சொல்றதுக்கு சாம்பிள்ஸ் இல்ல அப்படின்ட்டு அப்பந்தான் வேகா பங்கு குமா வச்சு ஒரு பிளான் போட்டிருப்பாரு. அதுதான் குமாவோட குளோனு. அதாவது அவன மாதிரியே சைபார்க் உருவாக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்கு தான் ஒரு பயங்கரமான டீல். அதாவது குமா அவனோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் டாக்டர் வேகா பங்குக்கு கொடுத்தான்னா அவனோட பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 10 பிசா கூட தர வேண்டாமாமா. இப்படி ஒரு டீல் போட்டா எப்படி அவன் வேண்டாம்பா. சரி குடுக்கிறது பஞ்சாயத்து இல்ல அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா உன்ன மாதிரியே சோல்ஜர்ஸை உருவாக்கி அவங்கள நேவில ஒர்க் பண்ண வைக்க போறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா. லேசர் பீமை வச்சு அந்த சோல்ஜர்ஸால அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு குமாவை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கும்போது என்னென்னலாம் பண்ணானோ அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்பாரு. அதுலயும் பைரட்ஸ் எல்லாத்தையும் கதற விடலாம். எவ்வளவு பெரிய புல்லட்ஸா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி இன்னும் தாங்குவாங்க. வீக்கான சோல்ஜர்ஸ் மாதிரி கிடையாது. அவங்க ஒரு ஹீரோஸா இருப்பாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அதை உருவாக்கி இருப்பாரு. சரி மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருன்னு நம்ம பையலும் ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சந்தோஷம் என்னன்னா அவன மாதிரி இருக்க சோல்ஜர்ஸுங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்ண போறாங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஹாப்பி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் எப்படியாச்சும் பானியை மட்டும் காப்பாத்திருங்க அப்படின்ட்டு ரொம்பவும் ஃபீலிங்கோட சொல்லுவான். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அந்த செயின்ட் சாட்டன் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு போன்ல யாரோ சொல்றாங்களா இல்ல அந்த வேகா பங்க் பேசுறது கேக்குதான்னு தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு வேகா பங்குக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுன்னே அறிவில்லை. சைபார்க்ஸை உருவாக்குனா அதுங்களால எத்தனை பேர்த்த கொல்ல முடியும் நம்மளால சொல்ல முடியும். ஆனா மனுஷங்க அப்படி இல்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு போன்ல பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவான். சோ இப்படித்தான் குமா அவன் பொண்ணுக்காக அவனோட குளோனை உருவாக்க சம்மதிச்சான். ஆனா கடைசியில அந்த சாட்டனுக்கு மேட்டர் தெரிஞ்சு அவன் ஒரு சைடு விளையாண்டு இருக்கான் போல. சரி இனி குமா எப்படி இதுக்கப்புறம் சிக்கி சின்ன பின்னமானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.